ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு முடிவில் எதை பற்றி போகிறோம்னா பேயர் பிராண்டை சேர்ந்த சிவான்டோ பிரைம் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லியில் என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளூபைராடி ஃபியூரான் 17.09% எஸ்எல் ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது சாலிபிள் லிக்விட் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அதாவது நீரில் கரையக்கூடிய திரவ வடிவிலான பூச்சிக்கொல்லி அது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பூச்சிக்கொல்லி வந்து பிரத்யேகமாக எதுக்காக பயன்படுத்தக்கூடிய அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிரிலுமே ஏற்படக்கூடிய சார்வஞ்சும் பூச்சிகளை அழிக்கிறதுக்காகவே பயன்படுத்தக்கூடியது. ஸோ சார்வஞ்சும் பூச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏபிட்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கும், ஒயிட் ஃப்ளைஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய வெள்ளை ஈக்கள் தாக்குதலுக்கும், த்ரிப்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய வால்பெண்கள் தாக்குதலுக்கும், ஜாசிட்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய இலைத்தத்து பூச்சி தாக்குதலுக்கும், பிளான்ட் ஆப்பர்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய தாவர தத்து பூச்சி தாக்குதலுக்கும் நம்ம வந்து இதை பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பூச்சிகள் வந்து எந்த மாதிரி செயல்படக்கூடிய அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஃபுல் சிஸ்டமேட்டிக் தான். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது காண்டக்டாக பூச்சிகள் மேலே படித்தாலும் செத்துரும். ஒருவேளை படலைனாலும் இலைகளுக்கு அடிப்புறம் இருக்கக்கூடிய சாரஞ்சும் பூச்சிகளாக இருக்கட்டும், இல்லைனா தண்டு இடுக்குகளில் இருக்கக்கூடிய சாரஞ்சும் பூச்சிகளாக இருக்கட்டும், இந்த பூச்சிகளை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு முழுமையாக ஊடுருவி வேலை செய்கிற மூலயமா பயிர்களில் வேர்களில் இருந்து ஊட்டச்சத்துக்களையும் நீரையும் பயிர்களோட இலைகள் கொப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சைலம் அப்படிங்கிற திசுக்கள் மூலயமா இந்த பூச்சிகள் வந்து கடத்தப்பட்டு செடியில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளுக்கும் சரி, எல்லா பூக்களுக்கும் சரி இந்த பூச்சிக்கொல்லியை வந்து கொண்டு போய் சேர்க்குது. இந்த பூச்சிக்கொல்லியோட விஷத்தை கொண்டு போய் சேர்க்குது. ஸோ இதன் மூலயமா இலைகளுக்கு பின்பற்றக்கூடிய சாரஞ்சும் பூச்சிகள் நேரடியாக பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போது படலைனாலும் கூட பயிரோட சாரம் உறிஞ்சும் போது அழிஞ்சிடும். அண்ட் இன்னொன்று, நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய 5 சாரஞ்சும் பூச்சிகள் மட்டும் இல்லாமல் தேயிலை, முந்திரி போன்ற பயிர்களில் அதிகளவு சேர்த்து ஏற்படுத்தக்கூடிய சாரஞ்சும் கொசுவான மஸ்கிட்டோ பகுடின்னு குறிப்பிடக்கூடிய இந்த கொசுவையுமே நம்ம வந்து அழிக்கலாம். அண்ட் இந்த பூச்சிகளோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம கலந்து பயன்படுத்தலாம். இதன் மூலயமா பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் 2 ml அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு சாதாரணமாக 200 லிட்டர் மருந்து இலைவெளி தெளிப்புக்கு தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் 400 ml இந்த பூச்சிக்கொல்லி வந்து தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லியோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம மற்ற இந்த ஒரு பூச்சிக்கொல்லி கூடயும் சரி, பூஞ்சான கூடயும் சரி, நுண்ணூட்ட சத்து மருந்து கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட ஸ்ப்ரேயிங் இன்டர்வல், அதாவது இந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம பயிர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய சாரஞ்சும் பூச்சாக்கள் வந்து அதிக அளவு பயிர்களில் காணப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் 1 வாரத்திற்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ 1 வாரத்திற்கு ஒரு முறை நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய சாரஞ்சும் பூச்சாக்கள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிற வரை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் அதற்கு பிறகு ஓரளவு கண்ட்ரோல் ஆனதுக்கு பிறகு ஓரிரு சாரஞ்சும் பூச்சிகள் மட்டுமே தென்படக்கூடிய நிலையில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்ப்ரேயிங் இன்டர்வல் நாட்களை வந்து நீடிச்சிக்கலாம். ஸோ குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் 14 நாட்களுக்கு ஒரு முறையும் நீங்கள் சாரஞ்சும் பூச்சாக்கள் குறைந்த அளவில் இருக்கக்கூடிய டைம்லையும் சாரஞ்சும் பூச்சாக்கள் இல்லாமல் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக, அதாவது ப்ரிவென்டிவ் மெஷராக மட்டுமே பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டைம்லையும் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய 10 நாட்கள்லேருந்து 14 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும். அண்ட் இந்த பூச்சிகளோட விலைன்னு பார்க்கும்போது 100 ml வந்து 450 ரூபாயிலேருந்து 550 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 லிட்டர் வந்து 1000 ரூபாயிலேருந்து 1100 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டால் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரையோ இல்லைனா டெக்னிக்கையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.